விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்துக்கு செல்வது அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு அமைப்பு. அதே சமயத்துல உங்களுடைய 7ஆம் அதிபதி மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் நீச்சம். இந்த அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த மாதம் கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படிங்கிற விஷயத்துல சில பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போகலாம். முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் செயல்படுவதை விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் நல்லது. ஏற்கனவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் குரு பலத்துடன் உச்ச பலத்தில் இருப்பது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருக்கும். சில விருச்சிக ராசி விருச்சிக லக்ன இளம் வயது அன்பர்களுக்கு மேரேஜ் ஆனவங்களுக்கு, மேரேஜ் ஆன கப்புள்ஸுக்கு இந்த மாதம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய மாதம். கொஞ்சம் விட்டு கொடுத்து புதுமண தம்பதிகள் போவது உங்களுக்கு மன வாழ்க்கையில் நீண்ட கால அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எதா இருந்தாலும் அடுத்த மாசம் பேசிக்கலாம் அல்லது கொஞ்சம் லேட்டா நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பதே நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு போவது சில விதண்டாவாதங்கள் அல்லது நீங்களே ஒரு பிரச்சனையை தேடி போய் பிரச்சனையில மாட்டிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயது திருமணம் ஆகாத விருச்சிக ராசி என்பவர்கள் கூட இந்த வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதிகபட்ச வேகத்தினால போய் வேற ஏதாவது விபத்துக்கள் அந்த மாதிரி ஏற்படுவதற்கு கூட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடந்த ஒரு வருட காலமாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சாதகம் இல்லாத ஒரு அமைப்பு. இருந்தாலும் சூரியன் உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, 10ஆம் அதிபதி ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்துக்கு வருவது உங்களுக்கு இதுவரைக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம் அல்லது சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே வேலை ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கு அல்லது புதிய வேலையில் சேருவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மாதம். உங்களுடைய 3ஆம் அதிபதி வக்ரகதியில் இருப்பது ஏற்கனவே உங்களுடைய எம்ப்ளாயர் கொடுத்த கமிட்மெண்ட்ல ஒரு வேற சேஞ்ச் வர்றதுக்கு, அதாவது நீங்க ஜாயினிங் டேட் கொஞ்சம் தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஜாயினிங் டேட் கொஞ்சம் முன்னாலேயே வந்து ஜாயின் பண்ண சொல்றதுக்கு இந்த மாதிரி அந்த டேட்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் டஃபா இருந்தாலும் இந்த மாதம் குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு இருப்பது ஓரளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நீங்க சிந்தித்து செயல்படும் பொழுது பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள், அதுல ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் முழுக்க பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம், எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாமல் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவது இந்த மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நன்மையான பலன்களை அளிக்கும்.